நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலம் தான் பழைய கற்காலம். அப்படி அவங்க எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்னா, குகைகள், மலை அடிவாரங்கள் போன்ற இடங்கள்ல வாழ்ந்தாங்க. நீர்நிலைகள் அதிகமா இருக்கிற இடத்துலயும் வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க நீர்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு எதுவும் இல்லாததால நீர்நிலைகள் அதிகமா இருக்கிற இடத்துல வாழ்ந்தாங்க. விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு பதப்படுத்தப்படாத கருவிகளை பயன்படுத்தினாங்க. அதாவது கரடு முரடா இருக்கும். அதை பயன்படுத்தும் போது அவங்க கைகளே காயங்கள் ஏற்படும். நெருப்பு ஃபர்ஸ்ட் எப்படி அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, மூங்கில் உரசும் போது தீ ஏற்படும். அது இயல்பு. அதை பார்த்து அவங்க ட்ரை பண்ணாங்க. அதே மாரி கரெக்டா வந்துச்சு. இப்படிதான் வந்தது. முதல்ல மூங்கில் உரசி அப்படி கண்டுபிடிச்சது. ரெண்டாவது ஒரு கட்டையில இந்த குச்சி வச்சு இப்படி பண்ணுவாங்கல்ல, கடையும் போது அதுல இருந்து நெருப்பு வருது. அதை பார்த்தாங்க. செகண்ட் விஷயம். மூணாவது எப்படின்னா, அப்புறம் தான் சிக்குமுக்கி கல்லும் இப்படி அடிக்கும் போது வரும் பாரு அது. பிறகு அப்புறம் எப்படி வந்தாங்கன்னா, உணவுல வேட்டையாடி சாப்பிடும்போது பச்சையா சாப்பிடும்போது கொஞ்சம் கடுமையா இருக்கும். அதே வேக வச்சு இப்படி நெருப்புல சாப்பிடும்போது எளிமையா இருந்துச்சு. இப்படிதான் உணவு முறை வந்துச்சு. ஆடைகள்னு பார்த்தா மனிதர்களோட உடம்பு முழுக்க ரோமங்கள் அதிகமா இருந்தது. அதனால பாதுகாப்பான முறையை அவங்க உணர்ந்தாங்க. காலப்போக்குல ரோமங்கள் உதிர ஆரம்பிச்சதும் விலங்குகளின் தோல், இலை, மரப்பட்டை போன்றவற்றை ஆடையாக பயன்படுத்தினாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே பழைய கற்கால மனிதர்கள். புதிய கற்கால மனிதர்கள் பத்தி உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்ல நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. புதிய கற்கால மனிதர்கள் பத்தி வீடியோ நான் அப்லோட் பண்றேன். பழைய கற்கால மனிதர்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்க அப்படின்னு நான் சொல்லல. இது வரைக்கும் நான் பார்த்த மிஸ்ட்ரீஸ் எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க.